Good morning to all 8th standard students. Science-ல நம்ம chemistry portion பார்த்துட்ருக்கோம். That lesson name is matter around us. ஓகேவா, லாஸ்ட் கிளாஸில் எலமெண்ட்டுனா என்ன, ஒவ்வொரு கண்ட்ரீஸும் எலமெண்ட்டுக்கு எப்படி வந்து சிம்பிள் வச்சு ஐடென்டிஃபை பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா. இதில் என்னென்ன சிம்பிள்ஸ் வந்துருந்துச்சு, க்ரீக் சிம்பிள்ஸ், அல்கெமிஸ்ட் சிம்பிள்ஸ், டால்டன் சிம்பிள்ஸ், ஃபெர்சிலியஸ் சிம்பிள்ஸ், இதெல்லாம் வந்து இருந்துச்சு இல்லையா. இதை பற்றிலாம் பார்த்தோம். ஸோ தட் இன்றைக்கி கண்டினியூவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க மெட்டல்ஸ் அண்டு நான் மெட்டல்ஸ். ஓகேங்களா, மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ் இதெல்லாம் தான் வந்து நம்ம பார்த்த க்ரீக் சிம்பிள்ஸ், பெர்சிலியஸ் சிம்பிள்ஸ் எல்லாமே. இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம், மெட்டல் அண்ட் நான் மெட்டல்ஸ்னால் என்னன்றதை லேர்ன் பண்ணிக்க போகிறோம். ஓகேவா, மெட்டல்ஸ்னால் என்னது, எலக்ட்ரிசிட்டியை வந்து கண்டக்ட் பண்ணக்கூடிய எல்லா திங்ஸுமே மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அயன் சொல்லலாம். ஓகேவா, நம்ம சிட்டிங் ரைட்டிங் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய அயன் வந்து ஒரு மெட்டல்னு சொல்லலாம். இது வந்து எலக்ட்ரிசிட்டி ஈஸியாக என்ன பண்ணும், கண்டக்ட் பண்ணும். ஓகேவா, நான் மெட்டல்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லுவாங்க, எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணாத திங்ஸ் எல்லாமே நான் மெட்டல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பேப்பர், பிளாஸ்டிக், வுட்டு, இது எல்லாமே வந்து நான் மெட்டலுக்கான எக்ஸாம்பிள். ஓகேவா, இந்த எலமெண்ட்ஸை தான் வந்து மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ் அண்ட் மெட்டலைட்ஸாக வந்து என்ன பண்ணியிருக்காங்க, பிரிச்சுருக்காங்க. எங்கள் பாக்ஸில் எலமெண்ட்ஸ்ன்னு போட்டு மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ், மெட்டலைட்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. இதுதான் மெட்டலாய்ட்ஸ் அப்படின்னு என்னது, உலோக கலவைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மெட்டலைட்ஸ்னால் எப்படி இருக்குங்கிறத நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா, இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு 9.2.1ல் மெட்டல்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. அயன், காப்பர், கோல்டு, சில்வர் எக்ஸெட்ரா that we use in our daily life for metals. The properties and uses of metals are given below. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெட்டல்ஸ் என்னென்னையா, அயன் நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுறோமா, காப்பர், கோல்டு, சில்வர். நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய கோல்டு கூட என்னன்னு சொல்லியிருக்காங்க, ஒரு மெட்டல் தான். இதுவும் எலக்ட்ரிசிட்டி என்ன பண்ணுமா, கண்டக்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இப்போ இந்த மெட்டல்ஸோடைய ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸஸ் என்னென்ன, மெட்டல்ஸ் ஆர் சாலிட் அண்டர் நார்மல் கண்டிஷன்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். நார்மல் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரில் இந்த மெட்டல் வந்து சாலிட் ஸ்டேட்டில் இருக்கும். தென் செகண்ட் பாயிண்ட், மோஸ்ட் மெட்டல்ஸ் ஆர் ஹார்டு. மேக்ஸிமம் எல்லா மெட்டல்ஸுமே ஹார்டாக தான் இருக்கும். ஆல் மெட்டல்ஸ் ஆர் ஷைனி. பார்க்குறது எப்படி இருக்கும்போது ஷைனிங்காக இருக்கும். ஓகேவா, இந்த டிஃபிகல்ட் சைன் ஆஃப் மெட்டல்ஸ் இஸ் கால்டு மெட்டலாயிக் லஸ்டர். என்ன சொல்கிறாங்க, சம் டைப்ஸ் ஆஃப் மெட்டல்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க, மெட்டலாயிக் லஸ்டராக இருக்கும். லஸ்டர்னால் என்னென்னு சொல்லுவாங்க, பளபளப்பாக இருக்குன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. மெட்டல்ஸ் ஜென்ரலி ஹாவ் ஹை டென்சிட்டி. மெட்டல்ஸ் எப்பொழுதுமே வந்து அதுக்கு வந்து டென்சிட்டி வந்து ஜாஸ்தியாக இருக்கும். மெட்டல்ஸ் இன் ஜென்ரல் ஹாவ் ஹை மெல்ட்டிங் பாயிண்ட் அண்ட் பாய்லிங் பாயிண்ட். இந்த மெட்டல்ஸுக்கு மெல்ட்டிங் பாயிண்ட்டும் சரி, பாய்லிங் பாயிண்ட்டும் சரி எப்படி இருக்குமா, ஹெவியாக இருக்குமா. மெட்டல்ஸ் கேன் பி ஹம்மர்டு இன்டு வெரி தின் ஷீட்ஸ். இந்த மெட்டல்ஸை நம்ம இஷ்டத்துக்கு சின்ன சின்ன சீட்டாக மெல்லிஸாக கூட நம்மளால் என்ன பண்ண முடியும், மாற்ற முடியும். திஸ் டெண்டன்சி ஆஃப் மெட்டல்ஸ் இஸ் கால்டு மெல்லேபிலிட்டி. இந்த தன்மையை தான் என்னன்னு சொல்லுவாங்களாம், மெல்லேபிலிட்டின்னு சொல்லுவாங்களாம். யூஸிங் திஸ் ப்ராப்பர்ட்டி அலுமினியம் இஸ் டிரான்ஸ்ஃபார்ம்டு இன்டு சில்வரி ஃபாயில்ஸ். இந்த மெத்தடில் நம்ம அலுமினியம் அப்படின்ற மெட்டலை என்ன பண்ணுறாங்க, சில்வரி ஃபாயில்ஸாக மாற்றுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, metals can be drawn into thin wires. This property of metals is called ductility. அதாவது மெட்டல்ஸை தின் ஷீட்டாக மாற்றுறதுக்கு பேர் மெல்லபிலிட்டின்னு சொல்லுவாங்க. இந்த மெட்டல்ஸை தின் ஒயர்ஸ், குட்டி 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 ஒயர், அப்படியே மெல்லிசான ஒயர்ஸாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு என்னன்னு சொல்லியிருக்காங்க, டக்டிலிட்டின்னு சொல்லியிருக்காங்க. அதோட நேம் டக்டிலிட்டின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, எக்ஸாம்பிள் காப்பர் அப்படின்றது ஒரு மெட்டல். அந்த காப்பர் ஒயராக நம்ம என்ன பண்ணலாம், கன்வெர்ட் பண்ணலாம். ஜென்ரலி மெட்டல்ஸ் ஆர் குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. பொதுவாகவே மெட்டல்ஸ் அப்படின்றது ஒரு நல்ல கண்டக்டராக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஆன் பீயிங் ஹிட் மெட்டல்ஸ் ப்ரொடியூஸ் எ டிஃபிகல்ட் சவுண்ட். மெட்டலை நம்ம தட்டும் பொழுது நமக்கு டிஃப்ரெண்ட் சவுண்ட் கேட்கும். ஹென்ஸ் தே ஆர் செட் டு பி சோனாரஸ். இது என்னன்னு சொல்லுவாங்க, சோனாரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. திஸ் ப்ராப்பர்ட்டி இஸ் பீயிங் யூஸ்டு இன் மேக்கிங் டெம்பிள் பெல்ஸ். ஸோ இந்த மெட்டல்ஸை எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்களாம், டெம்பிள், கோவிலில் இருக்கக்கூடிய பெல்ஸ்லாம். ஸோ இந்த அயன் மெட்டல் அப்படின்றத என்ன பண்ணுறாங்கனாக்கா, டெம்பிளில் இருக்கக்கூடிய பெல்ஸுக்கெல்லாம் வந்து பெல் மேக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இப்போ இங்கே ஒரு மெட்டல் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதுதான் பார்க்குறதுக்கு லஸ்டர் மாதிரி இருக்குது, அதாவது பளபளப்பாக இருக்கக்கூடிய ஒரு மெட்டல், சைனிங் மெட்டல். ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, யூசஸ் ஆஃப் மெட்டல். அதுக்கு மேலே ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. இந்த ஆக்டிவிட்டியில் நம்ம எதை யூஸ் பண்ணுறோம்னாக்கா, நெயில் ஒன்று யூஸ் பண்ணுறோம்.
ஓகேவா. நெயில் அப்படின்றது ஒரு அயன். இந்த அயனில் வந்து நம்ம ஒரு ஒயரை கனெக்ட் பண்ணி பேட்ரி பல்பெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணி ஃபிகரில் காமிச்சிருக்க மாதிரி செட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னாக்கா அது ஈஸியாக என்ன ஆகும், எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணி அந்த பல்பை வந்து என்ன பண்ணும், எரிய வைக்கும். சரிங்களா. அடுத்தது யூசஸ் ஆஃப் மெட்டல் கொடுத்துருக்கான். அயன் இஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் பிரிட்ஜ், என்ஜின் பார்ட்ஸ், அயன் சீட்ஸ் அண்டு பார்ஸ். பிரிட்ஜஸ் எல்லாம் மேக் பண்ணுறதுக்காக இந்த மெட்டல் யூஸ் ஆகுது. காப்பர் இஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் எலக்ட்ரிக்கல் ஒயர்ஸ், காயின்ஸ் அண்டு ஸ்டாச்சு. காயின் மேக் பண்ணுறதுக்கு, ஸ்டாச்சு இந்த சிலைகள்லாம் வடிவமைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த காப்பர் அப்படின்ற மெட்டல் யூஸ் ஆகுது. சில்வர் அண்ட் கோல்ட் ஆர் யூஸ்டு ஃபார் மேக்கிங் ஜுவல்ஸ் அண்ட் ஃபார் டெக்கரேட்டிவ் பர்பஸஸ் அண்ட் ஃபோட்டோகிராஃபி. சில்வர் அப்படின்ற மெட்டல் வந்து சில்வர், கோல்டு இது எல்லாமே ஜுவல்ஸ் மேக் பண்ணுறதுக்கும் டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காகவும் யூஸ் பண்ணுறாங்களாம். Mercury is used in thermometers and parameters because of its high density and uniform expansion at different temperatures. மெர்க்குரி அப்படின்றத வந்து நம்ம தெர்மோமீட்டரில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு யூஸ் ஆகுது. மெர்க்குரி அப்படின்றது என்ன சொல்கிறாங்க, இந்த இடத்துல ஒரு மெட்டல் தான். அதை தெர்மோமீட்டர் அண்ட் பாரோமீட்டரில் நம்ம என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. அலுமினியம் இஸ் யூஸ்டு இன் எலக்ட்ரிக்கல் ஒயர்ஸ், கேபிள்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ். அலுமினியம் அப்படின்ற மெட்டல் வந்து ஏரோப்ளேன்லாம் மேக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்களாம். லெட் இஸ் யூஸ்டு இன் ஆட்டோமொபைல் பேட்டரிஸ், எக்ஸ்ரே மெஷின்ஸ். லெட் அப்படின்ற மெட்டலை வந்து நம்ம எக்ஸ்ரேஸ்ல எல்லாம் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா. இது வரைக்குமே வந்து யூசஸ் ஆஃப் மெட்டல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து நான் மெட்டல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இப்போ நான் மெட்டல்ஸில் என்னென்ன எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, எலமெண்ட்ஸ் லைக் சல்ஃபர், கார்பன், ஆக்சிஜன், இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே நான் மெட்டல்ஸ். ஓகேங்களா. இதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன, நான் மெட்டல்ஸ் அக்யூர் அஸ் சாலிட்ஸ், லிக்யூட்ஸ் ஆர் கேஸஸ் அட் நார்மல் டெம்பரேச்சர். ஃபார் எக்ஸாம்பிள் சல்ஃபர் அண்ட் பாஸ்பரஸ் அக்யூர் இன் சாலிட் ஸ்டேட் வைல் bromine அக்யூஸ் இன் லிக்யூட் ஸ்டேட். அதாவது இந்த இதில் அதாவது மெட்டல் அப்படின்றது டோட்டலாக வந்து சாலிட் ஸ்டேட்டில் தான் இருக்கும். பட் நான் மெட்டல் அப்படின்றது வந்து சாலிடாகவும் இருக்கும், லிக்விடாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. இதில் ஒரு எக்ஸாம்பிள் சல்ஃபரும் பாஸ்பரஸும் எப்படி இருக்குமா, சாலிட் ஸ்டேட்டில் இருக்குமா. தென் புரோமின் அப்படின்றது மட்டும் எந்த ஸ்டேட்டில் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க, லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எலமெண்ட்ஸ் லைக் ஆக்சிஜன், நைட்ரஜன் எக்ஸட்ரா அக்யூர் இன் கேஸஸ் ஸ்டேட். அதே போல் ஆக்சிஜன், நைட்ரஜன், ஹைட்ரஜன் இந்த மாதிரி இருக்கக்கூடிய நான் மெட்டல்ஸ் எல்லாமே வந்து கேஸஸ் ஸ்டேட்டில் இருக்கும். ஸோ நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும், என்ன தெரிஞ்சுக்கணும், மெட்டல் அப்படின்றது வந்து சாலிட் ஸ்டேட்டு, நான் மெட்டல் அப்படின்றது 3 ஸ்டேட்ஸ்லையும் இருக்கக்கூடியதுன்னு தெரிஞ்சுக்கணும். இதுதான் மெயின் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா. நெக்ஸ்ட்டு நான் மெட்டல்ஸ் ஆர் ஜென்ரலி நாட் ஹார்ட் எக்ஸ்பெக்ட் டைமண்டை தவிர மீதி இருக்கிறது எல்லாமே வந்து ரொம்ப ஹார்டாக இருக்காதுன்னு சொல்கிறாங்க, ரொம்ப லேஸாக இருக்குமா. நான் மெட்டல்ஸ் ஹாவ் அ டல் அப்பியரன்ஸ். நான் மெட்டல்ஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப டல்லாக இருக்கும். நான் மெட்டல்ஸ் ஆர் ஜென்ரலி சாஃப்ட் அண்ட் ஹாவ் லோ டென்சிட்டிஸ். அப்படியே ஆப்போசிட், மெட்டலுக்கும் அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கக்கூடியதான் நான் மெட்டல்ஸ். இதுக்கு வந்து டென்சிட்டி கம்மியாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. நான் மெட்டல்ஸ் ஹவ் லோ மெல்டிங் பாயிண்ட் அண்ட் பாயிலிங் பாயிண்ட்டும் மெல்டிங் பாயிண்ட்டும் ரொம்ப கம்மியாக இருக்கும். நான் மெட்டல்ஸ் ஆர் நான் மெல்லேபிள். இதை என்ன பண்ண முடியாது, நான் மெட்டல்ஸ் எல்லாத்தையும் நம்மளுடைய இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி ஷீட்டாக என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாது. நான் மெட்டல்ஸ் ஆர் நாட் டக்டில். கார்பன் ஃபைபர் இஸ் ஹைலி டக்டில். இந்த நான் மெட்டல்ஸை வந்து என்ன பண்ண முடியாது, தின் ஒயர்ஸாக நம்மளால் கன்வெர்ட் பண்ண முடியாது. நான் மெட்டல்ஸ் ஆர் ஜென்ரலி பேட் கண்டக்டர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. கிராஃபைட் இஸ் ஆன் எக்ஸப்ஷன். அதாவது நான் மெட்டல்ஸ் அப்படின்றது ஒரு கண்டக்டர் கிடையாது, அது எலக்ட்ரிசிட்டியை என்ன பண்ணாது, கண்டக்ட் பண்ணாது. நான் மெட்டல்ஸ் டு நாட் ப்ரொடியூஸ் சவுண்ட் வென் ஹிட். அதாவது இந்த நான் மெட்டல்ஸை அடிக்கும் பொழுது, அதாவது சுத்தியால் அடிக்கும் பொழுது நமக்கு எந்த ஒரு சவுண்டையும் என்ன பண்ணாது, ப்ரொடியூஸ் பண்ணாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு நான் சொனாரஸ். ஓகேவா. நெக்ஸ்ட் இதோட யூசஸ் என்னென்ன, டைமண்ட் இஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் ஜுவல்ஸ், கட்டிங் அண்ட் கிரைண்டிங் எக்யூப்மெண்ட்ஸ். டைமண்டையும் கிராஃபைட்டையும் என்ன பண்ணுறாங்க, நம்ம கட் பண்ணுறதுக்கு, ஜுவல்ஸ் மேக் பண்ணுறதுக்கெலாம் யூஸ் பண்ணுறாங்களாம். சல்ஃபர் அப்படின்ற மெட்டலை நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம், கன் பவுடர் அண்டு வல்கனைசேஷன் ஆஃப் ரப்பர் வல்கனைசேஷன் பண்ணுறதுக்கு கன் பவுடர், அதாவது நம்ம துப்பாக்கியில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த கன் பவுடர் மேக் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறாங்களாம். பாஸ்பரஸ் இஸ் யூஸ்டு டு மேக் மேட்ச் பாக்ஸஸ், ரேட் பாய்சன் எக்ஸட்ரா. பாஸ்பரஸ் அப்படின்ற நான் மெட்டல் எதுக்கு யூஸ் ஆகுது, மேட்ச் பாக்ஸில் இருக்கக்கூடிய அந்த சைடு அந்த இது இருக்கும் பார்த்தீங்களா, மருந்து இருக்கும் பார்த்தீங்களா, அதை மேக் பண்ணுறதுக்காகவும், எலி பாய்சன், ரேட் பாய்சன் அந்த எலி பாய்சன் மேக் பண்ணுறதுக்காகவும் இந்த பாஸ்பரஸ் அப்படின்ற ஒரு நான் மெட்டல் நமக்கு யூஸ் ஆகுது. நைட்ரஜன் இஸ் யூஸ்டு ஃபார் மேனுஃபேக்சரிங் அம்மோனியா. நைட்ரஜன் அப்படின்ற நான் மெட்டல் அம்மோனியா மேக் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. Chlorine is used as bleaching agent and in sterilizing water.
குளோரின் வந்து ப்ளீச்சிங் பவுடராகவும் யூஸ் ஆகுது, வாட்டரை பியூரிஃபை பண்ணுறதுக்காக ஸ்டெர்லைசைசிங் வாட்டருக்கும் யூஸ் பண்ணுறாங்க. ஹைட்ரஜன் இஸ் யூஸ்டு அஸ் எ ராக்கெட் ஃபியூவல் அண்ட் ஹைட்ரஜன் ஃப்ளேம் இஸ் யூஸ்டு ஃபார் கட்டிங் அண்ட் வெல்டிங் பர்பஸ். ஹைட்ரஜனை வந்து நம்ம ராக்கெட் ஃபியூவலில் யூஸ் பண்ணுறோம், அது இல்லாமல் வெல்டிங் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே அதை கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஹைட்ரஜன் இஸ் ஆல்சோ யூஸ்டு எ ரெடியூசிங் ஏஜென்ட். நெக்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மெட்டல் அண்ட் நான் மெட்டல்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இது வந்து நான் மெட்டல் படித்தாச்சு, மெட்டல் படித்தாச்சுலே அதில் வந்து டிஃபர் ஆகும். ஃபிசிக்கல் ஸ்டேட் ஆஃப் ரூம் டெம்பரேச்சர். மெட்டல் அப்படின்றது நான் என்ன சொன்னேன், சாலிடில் மட்டும்தான் இருக்குன்னு சொன்னேன். அதே நான் மெட்டலுங்கிறது 3 ஸ்டேட்ஸ்க்குமே உண்டானது. மெல்லேபிலிட்டி அப்படின்றது மெட்டலுக்கு குட்டாக இருக்கும், பட் இங்கே வந்து கிடையாது. டக்டிலிட்டி அப்படின்றது மெட்டலுக்கு குட்டாக இருக்கும், நான் மெட்டலுக்கு புவராக இருக்கும். மெல்ட்டிங் பாயிண்ட் வந்து மெல்ட்டிங் பாயிண்ட்டும் பாயிலிங் பாயிண்ட்டும் மெட்டலுக்கு ஹை லெவலில் இருக்கும், இதுக்கு லோவாக இருக்கும். டென்சிட்டி எப்படி இருக்கும், மெட்டலுக்கு ஹையாக இருக்கும், நான் மெட்டலுக்கு லோவாக தான் இருக்கும். கண்டக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் மெட்டலுக்கு குட்டாக இருக்கும், நான் மெட்டலுக்கு வெரி புவராக தான் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் மெட்டலாய்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. மெட்டலாய்ட்ஸ் அப்படின்னா என்னது, இந்த எலமெண்ட்ஸ் விச் எக்ஸிப்ட் தி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டல்ஸ் அஸ் வெல் அஸ் நான் மெட்டல்ஸ் ஆர் கால்டு மெட்டலாய்ட்ஸ். எந்த எலமெண்ட்டுக்கு மெட்டலில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டியும் நான் மெட்டலில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டியும் இல்லாமல் இருக்கோ அந்த எலமெண்ட் எல்லாமே வந்து நான் மெட்டலாய்ட்ஸ்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள்ஸ் போரான், சிலிக்கான், ஆர்சனிக், ஜெர்மானியம், ஆன்டிமனி, டெல்லூரியம் அண்டு பொலேனியம். ஓகேங்களா? ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டலாய்ட்ஸ். மெட்டலாய்ட்ஸ் ஆர் சாலிட் அட் ரூம் டெம்பரேச்சர். சாலிட் மாதிரி இருக்குமா. they can form alloys with other metals. இது வந்து இன்னொரு மெட்டல்ஸோட சேர்ந்து அல்லாய்ஸ் சேஃபில் தான் நமக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. some metallites such as silicon and germanium can act as electrical conductors under specific conditions. Thus, they are called semiconductors. Silicon, which is a metalloid, appears lustrous but it is neither malleable nor ductile. அதாவது இந்த சிலிக்கான் அப்படின்ற மெட்டலாய்டு வந்து பார்க்குறதுக்கு லஸ்டர், அதாவது பளபளப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனாலும் நம்மளால் இதை என்ன பண்ண முடியாது, மெல்லேபிள் ஆர் நார் டக்டில் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. இட் இஸ் brittle, a characteristic of some non-metals. It is a much poorer conductor of heat and electricity than the metals. மெட்டல்ஸை விட இந்த சிலிக்கானுக்கு எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி ரொம்ப 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 கம்மி. The physical properties of metalloids tend to be metallic, but their chemical properties tend to be non-metallic. என்னன்னு சொல்கிறாங்க, மெட்டலாய்ட்ஸை நம்மளால் என்ன பண்ண முடியும், மெட்டாலிக்கு கன்வெர்ட் பண்ண முடியும். their chemical properties tend to be non-metallic அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஓகே, இப்போ யூசஸ் ஆஃப் மெட்டலாய்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சிலிக்கான் இஸ் யூஸ்டு இன் எலக்ட்ரானிக் டிவைஸ். சிலிக்கான் அப்படின்ற நான் மெட்டலை வந்து எலக்ட்ரானிக் டிவைசஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்களாம். போரான் இஸ் யூஸ்டு இன் ஃபயர் ஒர்க்ஸ் அண்ட் அஸ் எ ஃபியூவல் ஃபார் இக்னிஷன் இன் ராக்கெட். இந்த போரானை ஃபயர் ஒர்க்ஸ், அதாவது இந்த பட்டாசெல்லாம் வெடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த மெடிசின் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக இந்த போரான்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ராக்கெட்டில் ஃபியூவலாக இந்த போரான் அப்படின்ற மெட்டலாய்ட்ஸ் தான் என்ன பண்ணுறாங்களாம், யூஸ் பண்ணுறாங்களாம். ஓகேங்களா? ஓகே டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ் அண்ட் மெட்டலாய்ட்ஸ்னால் என்னன்றதை பார்த்தாச்சு. ஜஸ்ட் இதை ஃபுல்லாகவே நீங்கள் என்ன பண்ணணும், ஒன்ஸ் நீங்கள் எழுதி எனக்கு சென்ட் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் கிளாஸில் காம்பவுண்ட்ஸ்னால் என்னன்றதை பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல்.